வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது கொழுப்பு எப்படி கரைக்கிறது. இது படாத பாடுபடுத்திடும். இந்த கொழுப்பு உடம்புல உள்ள நரம்புகளில் போகிற ரத்த ஓட்டத்தை பூரா அடைச்சிரும். அடைச்சி அடுத்தது உடனே என்ன பண்ணும், கைகாலை செயலிழக்க வச்சிரும். அடுத்தது ஹார்ட்டை பாதிச்சிரும், உயிருக்கே ஆபத்தாயிரும். இந்த கொழுப்பை பார்க்க போனால் கொழுப்பு ஒன்றுமே பார்த்தா சாதாரணமாக தெரியும். ஆனால் சுகர் ப்ரெஷர் காட்டிலுமே இந்த கொழுப்பு அவ்வளோ வேலை பண்ணும். அதனால் கொழுப்பை கரைக்கிறது எப்படி, இதை தொடர்ந்து ஒரு 10 நாள் இதை கரைச்சிடலாம். அது என்னன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா. கொழுப்பு இஞ்சி நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து நல்லா தோல் நீக்கிடுங்க. தோல் நீக்கிட்டு அதை போட்டு இடிக்கல்ல போட்டு இடித்து சாறு ஒரு 2-3 டீஸ்பூன் வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதோட நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜீரகம், சோம்பு, ஓமம் இதை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு இந்த இஞ்சியோட என்ன பண்ணுறீங்க, பூண்டு இஞ்சியில் போட்டாலும் சரி, இல்லை தண்ணியில் போட்டு இடித்து போட்டுருங்க. 2 துண்டை போட்டுருங்க. 2 பூண்டு பல் போட்டு இடிச்சிருங்க. இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டியில் வடிச்சிருங்க. வடித்து இந்த இஞ்சி சாறையும் போட்டு 2-3 டீஸ்பூன் எடுத்து வச்சிங்கன்னா அதையும் ஊற்றி நாட்டு சர்க்கரை, அதை நல்லா உங்களுக்கு சுகர் இல்லைனாக்கா வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். சுகர் இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அது இல்லாமல் கூட குடிச்சிக்கலாம். எப்படி உங்களுக்கு தோதுவோ போட்டு அருமையாக அதை குடிச்சிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் தினமும் ஒரு வாரம் சாப்பிடுங்க போதும். அப்படியே இருக்கிற கொழுப்புங்க பூரா அப்படியே தண்ணி மாதிரி ஓடி போயிடும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் வராது. இதை செய்து பார்த்து பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.